சமீபத்தில் வெளிவந்ததுலேயே மிக மோசமான கடுமையான விமர்சனங்களை சந்தித்த படம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது அனிமல் படம் தான். ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் நம்ம சந்தீப் ரங்கா வெட்டி அவர் பார்த்திங்கன்னா இந்த அர்ஜுன் ரெட்டி படத்துலேயே பயங்கரமான அலப்பறையெல்லாம் பண்ணியிருந்தார். சரி ஓகே, அதை கூட மன்னிச்சிடலாம், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. அதாவது இப்போ ட்ரெண்டெலாம் மாறிடுச்சு. ஸோ டைரக்டர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில கருத்துக்களை சொல்கிறாரு. அதில் ப்ளஸ் இருக்கலாம் மைனஸ் இருக்கலாம், ஆனாலும் கூட ப்ளஸ்ஸான விஷயம் மட்டும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அந்த அர்ஜுன் ரெட்டி பெருசாக எடுத்துக்கல. அந்த அட்வான்டேஜ் கொடுத்த தைரியமாக என்னன்னு தெரியல. இந்த அனிமல் படத்தில் பார்த்திங்கன்னா மனுஷன் தன்னுடைய மனக்குமுறல்கள், மனதில் இருக்கும் வன்முறை எல்லாத்தையும் படம் முழுக்க கொட்டிட்டாரு. ஆக்சுவலி படம் முழுக்க பார்த்திங்கன்னா வன்முறை, இந்த ஆணாதிக்க சமுதாயம், ஆணாதிக்க சிந்தனை, இந்த மாதிரி பழைய காலத்தில் எப்படியெல்லாம் பெண் அடிமைத்தனம் இருந்துச்சோ அதோட நவீன வடிவமாகவே இந்த அனிமல் படம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் எல்லாருமே கழுவி ஊற்றிட்டாங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன, இந்த படம் முழுக்க இந்த ஆர்எஸ் சித்தாந்தத்தை படம் முழுக்க தூவியிருக்காரு இயக்குனர். ஸோ இதனால தான் பிஜேபியை சேர்ந்த குஷ்பு மாதிரியான ஒரு நடிகை யாருமே பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து குரல் கொடுக்கவே இல்லை, இந்த படத்துக்கு கண்டனம் தெரிவிக்கலை அப்படின்னாங்க. இப்போது குஷ்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளேட் அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க. அனிமல் போன்ற பெண்கள் மீதான வெறுப்பை பரப்பும் இந்த படங்கள் வசூலில் மிகப்பெரிய சாதனை செய்யும் படங்களில் ஒன்றாக மாறினால் அதை வெற்றி பெறச் செய்யும் மக்களின் மனநிலைத்தான் நாம் குற்றம் சாட்டணும். அந்த மனநிலை எப்படி கொடூரமாக இருக்குன்னு தான் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சேம் சைடு கோல் போட்டாங்க. ஏமா இந்த படத்தில் முழுக்க இந்த சங்கீத்தனமான ஆர்எஸ் சித்தாந்தத்தை கொண்ட பல சிந்தனைகள் அடங்கிய கருத்துக்களை இந்த படத்தில் நம்ம இயக்குனர் வச்சுக்காரு. இது நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் பேராபத்து. இது உங்கள் கட்சியோட சிந்தனையை வெளிப்படுத்துது. இதை நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால், இதை மக்கள் தான் ஜெயிக்க வச்சாங்க, ஸோ மக்களோட சிந்தனை தான் தப்பு அப்படின்னு அவங்க பிளேட்டை மாற்றி போட்டதால் குஷ்புவை நெட்டிசன்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க.